ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட ஆக்ஷனில் பேக்கப் ஸ்குவாடை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஸ்குவாடு செட்டிலாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அவங்க வந்தவொடனே ஆக்ஷனில் வர மாதிரி இல்லை, எங்கேயோ ஒரு சினிமாவுக்கு போகிற மாதிரி தான் வந்தாங்க. சும்மா ஜாலியாக ரிலாக்ஸாக வந்தாங்க. அவங்க டீம் பார்க்கும்போது அவங்க அட்மாஸ்பியரே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. ஏன் இருக்கக்கூடாது? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்தெந்த பிளேயர்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்க ட்ரை பண்ண பிளேயர் எல்லாமே எடுத்துட்டாங்க. ட்ரை பண்ணிலாம் விடவே இல்லை. நம்ம சிஎஸ்கே இதுமாரி தான் ட்ரை பண்ணி விட்டாங்க. பட் ஆர்சிபி அதுமாரி கிடையவே. அவங்க போன சீசனில் அவங்களோட அந்த தினேஷ் கார்த்திக் வந்த உடனே அவங்க டீமோட என்வாயன்மெண்ட்டே மாறிச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணும்போது ஈஸியாக விட்டாங்க. எல்லா டீமும் பிட்டே போடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் ஆர்சிபி பிட்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 3 கோடியில் ஆர்சிபி எடுக்க வேண்டிய பிளேயர் வெங்கடேஷ் ஐயர். கடைசியில் கேகேஆர் எங்கேயோ மனசு மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் 7 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க கேகேஆர். பட் ஆர்சிபி அவங்க கையை தூக்குனியே தான் இருந்தாங்க. அவங்க வெங்கடேஷ் ஐயரை பேக்கப் பிளேயராக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா டீமும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸு ஆல்ரெடி அவங்க டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இன்னும் 2 ஸ்ட்ரென்த் ஏற்றி விடுறதுக்கு வெங்கடேஷ் ஐயரை விட்டாங்க. வேறு எந்த டீம் வேணால் போயிருக்கலாம். ஒரு இந்தியன் டாப் ஆர்டருங்க, ஃபாரின் டாப் ஆர்டராக இருந்தால் கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்தியன் டாப் ஆர்டரை விட்டுட்டாங்க. இவர் பவுலிங்கும் போடுவார். இப்போ பவுலிங் வேறு போடுறாரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் பேக்கப்பாக எடுத்துக்கிறாங்க டேவிட் படிக்கலுக்கு பதிலாக. ஓகே, அடுத்தது எந்த பிக்கு போயிடறான்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் டஃபி. இவர் த குயிக்கஸ்ட்டு பவுலருங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். செம்ம பவுலருங்க உண்மையிலே. இவரோட நியூசிலாந்து மேட்ச்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர இந்த ஹேசல்வுட் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஹைட்லேருந்து அப்படியே பாலை ரிலீஸ் பண்ணுவார். லைனை அந்த லைன்லேயே மட்டும்தான் இடிப்பார். ஆனால் ஹேசல்வுட் அளவுக்கு கிளாஸ் வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ தான் அவரே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கொஞ்சம் வந்திருக்காரு. சூப்பராக போட்டுருக்காங்க. செம்ம பேக்கு. லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வேறு லெவல்ரா. அதுக்கப்புறம் மங்கேஷ் யாதவ் இவர் எடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. இவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. எஸ் தயாலுக்கு ஒரு பேக்கப். ஒருவேளை எஸ் தயால் அந்த இஷ்யூவால் ஒரு சீசன் எல்லாம் மிஸ் பண்ணால், இல்லை பாதி மேட்ச் மிஸ் பண்ணால் இவர் வந்துடுவாருங்க மங்கேஷ் யாதவ். செம்ம பவுலரு. செம்மையாக அவங்களோட லோக்கல் லீக்கில் கலன்னு கலக்கிறாரு. செம்ம ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, பேக்கப், சூப்பர் பேக்கப்பு. அதுக்கப்புறம் ஜார்டன் காஸ். இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஆர்சிபி எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. பட் செம்ம பிளேயர், வேறு மாதிரியான ஒரு பிளேயரு. இந்த ஐஎல் T20 UAE T20லாம் கலன்னு கலக்கிறாரு. செம்ம பேட் ஃப்ளோ இருக்குது. செம்ம பிக்னே சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துல சூட் ஆகான்னு தெரியல. ஒரு வேளை யாருக்குன்னா இன்ஜுரி ஆனால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுவார். பிரச்சனையே இல்லை. செம்ம பேட்டிங் யூனிட்டாக இருக்குது. இந்த பேட்டிங் யூனிட்டை ஓவராலாக ஆல்ரவுண்டர் பாருங்கள் யாராக இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு குன்னால் பாண்டியா இருக்கார், ரொமோடியோ ஷெஃபர்ட் இருக்கார். இதுக்கப்புறம் 2 தூணுங்க இருக்கிறாங்க. போன சீசன் சாம்பியன் ஆனதுக்கு முழுக்க காரணம் இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் பவுலிங் பாருங்க, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், எஸ் தயால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேற மாதிரியான ஒரு ஸ்பின்னர் கேட்டிங்கன்னா சுயாஷ் சர்மா, அவருக்கு பேக்கப் ஸ்வப்னில் சிங்கு. இதுமாரி அடுக்கடுக்காக அடிக்கிட்டே போகலாம். இதுக்கப்புறம் இந்த டீமை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டாங்க. இத்தனைக்கும் பிளேயிங் லெவனே டிக்கு, அதுக்கு பேக்கப்பும் டபுள் டிக்கு. செம்ம டீம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆர்சிபிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிவிடுவோம். இந்த டீமை பற்றி ரொம்ப வளவலன்னு பேச தேவையில்ல, மூவ் ஆன் பண்ணிவிடுவோம். நம்ம அடுத்த டீம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வீடியோ லைனாக வரப்போகுது. ஐபிஎல், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், இன்னும் கிரிக்கெட் பேஸ்டான மோர் கண்டென்ட் வரப்போகுது. நம்ம சேனல் மறக்காத ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. சரி, ஓகே கைஸ், அடுத்த ஒரு ஆசமான சந்திப்போம். டாடா, see you, take care guys. ஓகே, பை கைஸ்.